ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் அன்புதவியும் ஆகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே பிதாவாகிய யாவே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம், எல்லாரும் தெரிஞ்ச வசனம். பார்ப்போம். யோவான் 17:3, பக்கம் 153. ஒன்றான மெய் தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யாசுவா மேசியாவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 15வது வசனம் பாருங்க. பக்கம் 292. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை யாவே தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற ஊழியக்காரன். இங்கிலீஷ்ல வாசிங்க. ஈஷா சிஸ்டர் பைபிள் எடுத்து வரேன். தமிழ் வாசிக்கிறோம். பக்கத்துல தானே டக்குனு எடுக்க சொல்லுங்க. 2 Timothy 2:15. Study to shew thyself approved unto Yahweh God, a workman that need not to be ashamed, rightly dividing the word of truth. Rightly dividing the word of truth. அது எப்படி? வசனத்தை பகுத்து ரைட்லி டிவைடிங். இங்க இதுல NIV-ல correctly handle the word of truth. correctly handling, but இது better translation. Rightly dividing the word of truth. இப்ப அந்த 17:3 யோவான் 17:3 நம்ம கரெக்டா பார்க்கணும். இத பத்தி நிறைய டிபேட், இதுக்கு சாதகமாகவும் இத தப்பாகவும் பரட்டி நிறைய காரியங்கள், டிபேட்டுகள், உபதேசங்கள் பாயிண்ட் இருக்குது. ஆனா இத கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்றான பேதுரு யாரு? ஜான். எழுதினது ஜான். தேவன் யாசுவா மேசியா பேசுறார். ஆண்டவர் எப்ப பேசுறாரு? கல்வாரிக்கு போறதுக்கு முன்னால யார பார்த்து பேசுறாரு? பிதாவை பார்த்து சொல்றார். தேவனை நோக்கி பேசுறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி எப்படி? கண்ணீரோடு கூட, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். அப்போ இந்த இடத்துல எப்படி அவர்
ஜெபம் பண்ணிட்டு பாருங்க, நம்மளால நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் வேர்வையின் ரத்த துளிகளாய் விழுந்தது அப்படின்றான். பாக்குறோம், லூக்கால வாசிக்கிறோம், பெருந்துளிகளாய் விழுந்ததுன்ட்டு. அப்ப அந்த நேரத்துல ஜெபம் பண்றப்ப அப்படியே இந்த எல்லா ஃபேக்டையும் அப்படியே அவர் ஊழியத்தை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அப்படியே ஒரு சம்மரி கொடுக்கிறார் பிதாவுக்கு. அப்ப ஒரு முக்கியமான வசனம் இது. ஏன்னா நித்திய ஜீவனை பத்தி சொல்றார். உபாகமம் 30 அதிகாரம் 20 பாருங்க. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பால், அதுவா பிரதர்? 30:20. சாரி. பக்கம் 263. யாவே தேவன் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய யாவே தேவனில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றார். மோசே சொல்றார். சரி, இப்போ மோசே யாருக்கு ஒப்பனையா இருக்கிறாரு? ஒப்பனையா உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. உபாகம் 18 அத ஸ்தேவான் சொல்றப்ப சொல்றார், 47 அதிகாரத்துல. சரி, இப்போ இத சொல்றப்ப நித்திய ஜீவனை பத்தி சொல்றார். நித்திய ஜீவன் என்ன அப்படின்ட்டு. இப்போ மோசையை கொண்டு பிதாக்களுக்கு தேவன் அங்க சொன்னார். எப்படி சொன்னார்? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் மோசையில சொல்றார். ஆனால் இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமா நமக்கு திருவுளம் பெற்றிருக்கிறார். அப்போ மோசேங்க ஜீவனும் தீர்க்காயுசுமானவரை பத்தி சொல்றார். யார் ஜீவன் நமக்கு? ஆண்டவர். தீர்க்காயுசு பிதாவாகிய தேவன், யாவே தேவன். அப்ப மோசே ஜீவனையும் தீர்க்காயுசையும் சொல்றாரு. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு சொல்றாரு. அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு புரியாம எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. ஏன்? ஏசாயா 5 அதிகாரம் 13 14. பக்கம் 811. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதின் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். சிறிய இப்போ அறிவில்லாதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? சிறைப்பட்டு போய்விட்டார்கள். ஓசியா 4:6 சொல்லுது. ஓசியா 4:6. அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போன இந்த பக்கம் சொல்லுங்க. பக்கம் 1052. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறித்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறித்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்போ
ஏசியா 5 வருஷம், ஓசியா 4 வருஷம். இதுல காமனா ஒரு காரியம் என்ன இருக்குது? ஞானம் அறிவு. இல்லாத அறிவு இல்லாததுனால அறிவு இல்லாத மெயினா ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறிவதே நித்திய ஜீவன். 17:3 தான் வாசிக்கிறோம். ஆமா. உண்டான மெய்தனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய ஆண்டவராகிய இயேசு மெசியா அறிவுதான் நித்திய ஜீவன். அப்ப அறியணும். இப்ப நித்திய ஜீவன்னா என்ன? சாவாம இல்லாதபடிக்கு என்றென்றைக்கும் இருக்கிறது தானே புதர். ஆஹ் மரணம் என்றது இல்லாதபடிக்கு என்றென்றைக்கும் சதா காலத்துக்கு இருக்கிறது தான் நித்திய ஜீவன். கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. மரணம் சாவுன்றது இல்லாத இருக்கிறது தான் பிரதர் நித்திய ஜீவன் சொல்லுவாங்க. வேற யாரானும் நித்திய ஜீவன்னா என்ன? நித்திய ஜீவன் இங்க டெபினிஷனே கொடுத்துட்டாரு. மெய்யான தேவன் அறியறதும். அதான் அப்ப நித்திய ஜீவன் சொல்றாரு. நித்திய ஜீவனா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எட்டர்னிட்டி வித் காட். எட்டர்னிட்டி. நித்திய ஜீவனா தேவன் தான், அவருக்கு தான் சாவாம இல்லாத இருக்கிறாரு. அதாவது சாகாம இருக்கிறது. அப்போ ஒரு ஆத்மா ஆண்டவரையும் தேவனையும் அறியலன்னா அது சாகுமா சாகாதா? சாகும். ஆத்மா சாகும். ஆத்மா சாகும். எப்படி தெரியும்? நித்திய நரகத்துக்கு போகும்ல பிரதர். அங்க எசேக்கியேல் 33 அதிகாரம்  பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும். 11 பிரதர். பக்கம் 1003. 33 11 தானே பிரதர்? 11 வாசிக்காத. யாவையாகி சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ராயேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதிகாரமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். 18 அதிகாரம் 20 ஆத்தனம் பாருங்க. 18:20. எசேக்கியேல் 18:20. பக்கம் 979. 979. 18:20 பகுதி. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சரி, அப்ப ஆத்மா சாகுமா சாகாதா? சாகும் சொல்லிட்டாரே. சரி, சாகுனா அர்த்தம். இதை பத்தி இன்னைக்கு நிறைய தப்பான இதெல்லாம் போறது. என் பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னா அவ்வளவுதான், அந்த பிறகு அந்த ஆத்மா இருக்காது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஆத்மா இருக்க அழிஞ்சு சாம்பலா போயிடுவாங்கன்ட்டு.
ஆனால் வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 11, 12 என்ன சொல்லுது பாருங்க. பக்கம் 346. 14, 11 and 12. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் யாஸ்வா மேசியாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். சரி, அப்போ இன்னொரு 19 மத்தேயு 25 அதிகாரம் 41 பாருங்க. இந்த வலப்பக்கத்தில் நிக்கிறவங்க இடது பக்கம், சாரி இடது பக்கம் சாரி பக்கம் 40. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நித்திய அக்கினியிலே. அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னா என்ன அர்த்தம்? மரணம்னா மரணம்ன்றது என்னது? இரண்டாம் மரணம். தேவனை விட்டு பர்மனண்டா விலகி போயிடுறது, அதுதான் மரணம். அதாவது அந்த ஆத்மா அப்படியே பஸ்மமா போயிடும், அந்த ஆத்மாவே இருக்காது, கிடையாது. வேதனை உள்ள இடத்துல அங்க இருக்கும். வேதனை உள்ள இடத்துல அங்க இருக்கும், நித்தியமா இருக்கும். அப்போ நித்தியமா இருக்கிற இடம்ன்றது நம்ம என்ன சொல்ல, ரெண்டு நித்தியமா இருக்குது. ஒண்ணு தேவனோட நித்தியமா இருக்குது, இன்னொன்னு பிசாசோட நித்தியமா இருக்குது. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றாரு? 17:3 நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன்றது தேவனோட என்னென்னைக்கு இருக்கிறது, தேவனோட என்னென்னைக்கு இருக்கிறது. ஆனா என்ன சொல்றாங்க? அறிவதே. இந்த அறிவதேன்றப்பா, அறிவத்தை அறிஞ்சாதான் நித்திய ஜீவன். சரி, இதுக்கு முன்னால இந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் என்ன வாய்த்தான சொல்றாரு? ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும். அப்ப யார்? அவர் ஒருத்தர் தான் தேவன். யார்? பிதா ஒருத்தர் தான் தேவன். யோவான் 14:1 என்ன சொல்லுது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். யார் பார்த்து சொல்றதெல்லாம்? யூதர்களாகி சீஷர்களாகி யூதர்களை பார்த்து சொல்றாரு. இங்க 17 ஜெபம் பண்றப்ப பூமியில அவர் எதுக்கு வந்தாரு? ஸ்ரீடத்தை பேத்திர பண்ண சொல்றாரு. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஸ்ரீயே, நான் சொல்லுவது எனக்கு ரட்சிப்பு யூதர்களுடைய வருகிறது. சால்வேஷன் யாஷுவா யூதர்களுடைய வருகிறார், சொந்தமானதிலே வந்தார். அப்ப ரட்சிப்பு அல்லது ரட்சண்யம் எது? யூதர்கள் வழியாய் வருகிறது. நாங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் அதிகாரத்தோடு நாங்கள் அறிந்து கொண்டு சொல்கிறோம். திரியே, நான் சொல்வதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் அது இப்படி வந்திருக்கிறது. அப்போ யாரு எந்த தேவனை ஆராதிக்கணுமோ அவர் விட்டு அந்நியர்களை ஆராதிச்சனால பூமியில வந்து அவர் இதை கிளியர் பண்ணிட்டு இவங்க பண்ண தப்புக்காக மாத்திரம் இல்ல, சர்வலோக தப்புக்காகவும் என்ன பண்ண போறாரு? மறிக்க போறாரு, கிரயம் கொடுக்க போறாரு. அதுக்கு முன்னாலே அது சொல்றப்ப அப்போ நீர் ஒருத்தர் தான் தேவன், மத்த எல்லாம் தேவன் இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன? எப்படி மறித்து ஒழித்தது அப்புறம் தான் தெய்வமா? ஒரு வார்த்தை தானே பிரதர். இதுதான் டிபேட். வெரி குட். யோவான் 12 அதிகாரம்
4 எக்ஸ்பிளைன் பண்ணல. யோவான் 12:34 பாருங்க. வரேன். பக்கம் 146. 12:34. ஜனங்கள் அவரை நோக்கி, மேசியா என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். இப்ப மோனிகா கேட்டா, அவர் மரித்து உயிர்த்த பிறகுதான தெய்வம் அப்படின்னு. இல்ல என்னன்றைக்கு இருக்கிறார். அவர் வார்த்தையா இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையா இருந்தார். கரெக்ட். அதுக்கப்புறம் வார்த்தை மாம்சமா நம்ம மத்தியம் இல்ல வார்த்தை அப்புறம் என்ன தூதனானவரா பழைய ஏற்பாட்டு வந்தார். அது பிறகு எப்படி தேவ தூதரிலும் சற்று திரிவிலாக்கப்பட்டார். ஏன் தேவ தூதரிலும் சற்று திரிவிலாக்கப்பட்ட மனுஷனை மீட்க முடியாது. எல்லாத்துலயும் ஒரு தெய்வம் தான். கொலேசியர் 2:9 பாருங்க. கொலேசியர் 2:9 பக்கம் 276. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சரி, அப்போ ஆதாம் பாவம் செய்ததுனால என்னாச்சு? மரணம் வந்தது. தேவ சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டா மரணம் வந்தது. அந்த மரணத்துக்கு கிரயம் கொடுக்கறதுக்காக இவர் கல்வாரியில போய், அப்ப அதுக்கு முன்னால ஆதாம் எப்படி இருந்தான்? தேவனோட பாவம் செய்து மரணம் வந்ததுனால தேவ சமூகத்தில் விலக்கப்பட்டது. அப்ப இந்த சந்ததி இப்படியே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னொரு மரணத்தை கொடுத்து, அதுக்கு முன்னால கல்வாரிக்கு போய் அதை செய்ய போறதுக்கு முன்னால அதை சொல்றாரு, நித்திய ஜீவன். அப்ப அவர் தேவன், இவர் யாரு? ஜீவன். சரி, இவர் தேவனா இல்லையா? இவர் தேவனா இல்லையா? சரி, ஆமா, ஹெப்ரேயர்ல பாக்குறோமே தேவன். ஆதலால் தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கு சதா காலத்துக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கல உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்னு இருக்கு. போன வாரத்துக்கு முன்வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு காரியம் பார்க்க போறோம். ஆதியாகமம் 1 25-26 வாசிங்க. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, 26வது என்ன சொல்றாரு? நமது சாயல். 27வது தம்முடைய சாயலாக. உங்க பைபிள்ல போட்டிருக்க, உங்க பைபிள்ல தங்களுடைய சாயலாக இருக்கா? தம்முடைய வசனத்துல ஒருமையில பன்மை இருக்குது, நமது. ஆமா, ஆனா 27வது வசனத்துல தன்னை ஒரு ஒருமை. ஒண்ணு ஒருமை. இதை பேர் நோட்டீஸ் பண்றீங்களா? சிசி பண்ண பாக்கணும். கூட क्वेश्चन இருக்குங்க. நமது நாங்க இருக்குல, நமது சாயலாகும். தம்முடைய 26 27 ஒரு டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இருக்கானோ
அந்த கேள்வி வந்ததா இல்லையா? 26ல பன்மை யூஸ் பண்றாரு, 27ல ஒருமை யூஸ் பண்றாரு. ஆண்டவரோட சொல்றாரு, ஆண்டவரோட அவரு பேசியிருக்காங்க. நம்ம 2 பேரும் சரி சொல்லிட்டாப்பா, எப்படி உண்டாக்குனாரு? அப்போ அவர்களுடைய சாயலாக தானே இருக்கணும். எது எது ஆண்டவர் சாயல் நம்ம ஆண்டவர் சாயல் முன் குறிச்சிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். மல்லிகா 2 பேரண்ட்ஸ் எல்லாம் இது சொல்லுங்க, யார் சொல்ல பாருங்க. என்ன கொஸ்டின் பிரதர்? 26வது வசனத்துல நமது சாயல்னு பன்மையில ப்ளூரல்ல சொல்றாரு இருக்குது இல்லையா? சிங்குலர்ல சொல்றாரு. ஓகே. 27ல நமது தம்முடைய சாயல்ன்றார், சிங்குலர். 2 பேரும் சேர்த்துதானே. அப்போ தேவன் அவருடைய சாயல், 2 பேர் 26ல 2 பேர் பார்க்கணும், ஒருத்தருக்கு மேற்பட்டவர், அட்லீஸ்ட் 2 பேர் வேணும் இல்லையா? அப்போ 27ல தேவன் யார் கொண்டு உண்டாக்கினாரு? எல்லாத்தையும் குமாரனை கொண்டுதான் உண்டாக்கினாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாஷோவா மேசியா கொண்டுதான் உண்டாக்கினார். அப்ப 27ல என்ன சொல்லிருக்கணும்? தேவன் அவருடைய சாயலாக அவர்களை உண்டாக்கினார் அப்படி சொல்லாம, புரியுதா சிஸ்டர்? புரியுது பிரதர். அவருக்குள்ளதானே இருந்தாரு. சங்கீதம் 8:5 சொல்றாருல, மனுஷனை வந்து தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினார் தானே சொல்லியிருக்கிறாரு. அதனால அப்போ அங்க வேணா அவர் வந்து அப்பனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஏன்னா தேவனும் ஆண்டவரும் அவங்கள போலதான் உண்டாக்கி இருக்கிறதுனால மனுஷனை வந்து இந்த லெவல்ல கம்மியா உருவாக்கி இருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? கேட்ட கேள்வியா நீங்க புரிஞ்சுக்கல. 26 எனக்கு புரியுது. 27ல யார் சொல்றாங்க? பிரதீப் கொலோசியன்ஸ்ல சொன்னீங்களா அங்கிள்? கொலோசியன்ஸ்ல சொன்னீங்களா, இன் ஹிம் த காட் ஹெட் டுவெல்ஸ் இன் பாடிலி ஃபார்ம். சரி, அங்க அவர் பன்மையை காமிச்சிருக்கணுமே. அப்படிதானே பண்ணாரு, மனுஷன் அவர் சாயல்ல தானே உண்டாக்கினாரு. பட் அங்கேயும் அப்படி சொல்லல. 27ல தேவன் அவர்களை அவர்களுடைய சாயலிலே உண்டாக்கினார் சொல்லியிருக்கணுமே. கரெக்டா? கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? இல்ல கரெக்ட் தான் அங்கிள். இப்ப வந்து நம்முடைய சாயல்னு சொல்றாரு. எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலா இருக்கிறாரோ அதானே கொலோசியர்ல வாசிச்சோம். கொலோசியர்ல அப்படி கொலோசியர்ல இல்ல, இன்னொரு இடத்துல வரும். இஸ் தி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது, 2 கொரிந்தியர் 11ல இருக்குது. அதனால இப்ப வந்து அத மாதிரி நம்மள அவர்களுடைய சாயலாக உண்டாக்கினார் தானே இருந்திருக்கணும். ஆமா, அதுதானே சொல்றாரு, அவருடைய சாயல் தானே. தமது சாயலாக உண்டாக்கினார் இருக்கு, தமது நமதுன்னு போல யூஸ் பண்றாரு. கரெக்ட் சிங்குலர் ஆகுறது அவர்ன்றாரு, அப்புறம் மைன்றாரு, சாரி ஹிஸ் இமேஜ். ஆமா, ஹிஸ்ன்றாரு. ஹிஸ் இஸ் டெஃபினட் சிங்குலர். ஆமா அது எப்படி? அது யோவான் 17:22 நம்ம 2 பேரும் எப்படி ஐக்கியமா இருக்கிறாங்களோ இருப்போமோ அதே போல அவங்களும் ஐக்கியமா இருக்கும்படியாக சொல்லிட்டு வருது இல்ல பிரதர்? அது விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கம் சொல்லுங்க. கரெக்ட், அது விளக்கம் சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுங்க. ஹிஸ் ஓன் இமேஜ் தானே அங்கிள், கிறிஸ்துவோட இமேஜ். கிறிஸ்து தான் ஹிஸ் ஓன் இமேஜ். எப்படி கிறிஸ்து அவரு தன் சாயலா வச்சிருந்தாரோ அதே மாதிரிதான் நம்மளையும். அது 27ல அப்ப எப்படி சொல்லணும்? அவரு தம்மை போலன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கோம். அவர் போல சொல்லணும். தங்களை போல அவர்களை உண்டாக்கினார் இல்லையா? தம்மை போல உண்டாக்கினார் தானே இருக்கு. இல்ல நம்முடைய சாயல்ல உண்டாக்குவோன்னு சொல்றாரு. ஆனா அதுல வந்துட்டு உண்டாக்குவது இங்க வந்து கிரியேட்னு வருது அங்கிள். இங்கிலீஷ்ல வந்து மேக்னு வருது, இங்க வந்து கிரியேட்னு வருது.
ஸோ இதுல வந்து என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா, ஆம், அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை தெரிஞ்சதுன்னா ரொம்ப எல்லாரும் எழுந்து குதிச்சு சந்தோஷம். அதுதான் நமது சாயல்னு சொல்லி நம்ம 2 பேரும் அப்படின்றத அங்க மீன் பண்றாருல பிரதர். அப்போ நமது சாயல் அப்படின்னு சொல்றப்போ இங்க வந்து அவரை போலயே உருவாக்குறாரு. சரி, நானே சொல்றேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல வருது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5 தேவனை போ 2ஆம் வசனம் வாசிங்க. பக்கம் 5. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். சரி, இங்கிலீஷ்ல வாசிங்க. தமிழ்ல கொஞ்சம் வீக்கா இருக்குது மறைபொருளா இருக்குது. பிரதீப். He created them male and female and blessed them and called them mankind in the day they were created. என்ன வெர்ஷன் அது? NKJV. KJV diluted. Read KJV. Male and female created he them and blessed them and called their name Adam. And called them வசனம் பிரதர். The day and called them Adam. ஆதாம் என்று பெயரிட்டார். மேன். ஆதாம் என்று பெயரிட்டார். பாருங்க, எல்லாம் ஜம்ப் பண்ண போறீங்க பாருங்க சந்தோஷத்தினால. ஆதாம் என்று பெயரிட்டார். புரியுதா? தமிழ்ல மனுஷர் என்று பெயரிட்டார் தமிழ்ல. ஆனா மூல பாஷையில அதுமா ஆதாம் என்று பெயரிட்டார் இருக்குது. யாருக்கு ஆதாம்னு பெயரிட்டாரு? மனுஷனுக்கு. ஆதாமுக்கு பிரதர். அப்படியா இருக்கு அங்க பாருங்க. அவர்கள் 2 பேருக்கும் ஆதாம்னு பெயர் போடுறாரு. அப்போ நல்ல கவனிங்க. கொஞ்சம் ஏவாள் வந்து ஆதாமுக்குள்ளதானே இருந்தா. கொஞ்சம் நல்லா கிராஸ் பண்ணாம கொஞ்சம் நல்ல கவனிங்க, சிதறி போயிட வேண்டாம். ஆணும் பெண்ணுமா உண்டாக்கி அவர்களுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்களா? அவளுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். ஆதாம்ன்றது யாரு குறிக்கிறது? 2 பேருமே குறிக்கிறது. ஸ்திரீ அவனுக்குள்ளதானே இருந்தார். 27ஆம் வசனத்துல உண்டாக்கினவர். 27ஆம் வசனத்துல உண்டாக்கினவர் குறிக்கிறது. 26ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 26, 27 ரெண்டுத்துலயும் சொன்னத அந்த ஆதாமாக குறிக்கிறது. அப்போ ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கிறது ஆதாம். புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றோம் பிரதர். சரி, அதுதான் தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? மனுஷன். மனுஷர் என்று பெயரிட்டார். சரிப்பா, 2ஆம் அதிகாரம் வாங்க. 23ஆவது பாருங்க. 22, 23 2 வாசிங்க. தேவனாயி யாவே தேவன் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இங்கிலீஷ்ல வாசிங்க. And the rib which the Yahweh God had taken from the man made he a woman and brought her into the man. And Adam said, this is now bone of my bones and the flesh of my flesh. She will be called woman because she was taken out of a man. சரி, man, woman, இந்த 2 பேருக்கு சேர்த்துதான் அவர் எப்படி கூப்பிடுறாரு? அவர் உண்டாக்கின நாளில தான். நல்ல கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாம் உண்டாக்கி அப்புறம் இல்ல, தாம் உண்டாக்கின நாளிலே ஆதாம் கூப்பிட்டாரு. இருக்கா இல்லையா? அங்க பாருங்க. இருக்கு பிரதர். எவ்வளவு அழகா இது வச்சுக்கா பாருங்க. அவர் சிருஷ்டித்த நாளிலே எவ்வளவு ஃபாலோ பண்றீங்களா?
சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு என்னன்னு பெயரிட்டாரு? ஆதாம். தமிழ்ல மனுஷர், ஆனா ஆதாம் என்று பெயரிட்டார். இப்போ இந்த ஆதாம்ன்றது யாரு? தேவன் தேவன் மனிதர். மனிதர். மனிதர் தமிழ்ல மனிதர் இருக்கு. இப்ப 2 பார்த்தப்ப மனுஷன் மனுஷி, மனிதர்ல மனுஷன் மனுஷி. மனிதன்றது ப்ளூரலா? மனிதர்ன்றது மனுக்குலம், மேன் கைண்ட், ஹியூமன். புரியுதா? ஆதாம். அப்ப ஆதாம்ன்றது மனுக்குலத்தை குறிக்கிறது. அதனால்தான் ஆண்டவரை வந்து மூல பாஷையில வரும்னா பென் ஆதாம், மனுஷகுமாரன். மனுஷகுமாரன்றதுக்கு பென் ஆதாம், பென் அதுமாம்பாங்க மூல பாஷையில. பென்னா என்ன? பிள்ளை, பிள்ளை, குமாரன். பென் ஆதாம். இப்போ இங்கே ஆதாம்ன்றது யாரை குறிக்கிறது? மனுக்குலத்தை குறிக்கிறது. ஆனால் அதிலே யார் ஆதாம்ன்றோம்? மனுஷனை ஆதாமும் மனுஷியை ஏவாள் என்றும் சொல்லுகிறோம். ஆனா 2 பேரும் சேர்த்து ஆதாம். தேவன் பார்வை அப்படித்தான் இருக்கிறாப்ல. ஏன் இப்படி பண்ணாருன்னா, தேவன் அவர் வந்து குமாரன் எப்படி வச்சிருக்கிறாரு? தனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் குமாரனை தனியா பிரிச்சு இது பண்றது கிடையாது. நல்ல ஃபாலோ பண்ணுங்க. இப்போ யோவான் 1:1 வாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரி, எல்லாம் ஒரு பேப்பர் பேனா வச்சுக்க, முடிஞ்ச வரைக்கும் இருந்தா வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த இடத்துல ஆதியிலே ஏவாள் இருந்தாள். அந்த ஏவாள் ஆதாமோடு இருந்தாள். அந்த ஏவாள் ஆதாமாக இருந்தாள். பிரதீப், யூ ஆர் ரிசார்ஜிங். ரிப்பீட் பண்ணுங்க திரும்பி. Yes, uncle. Yes, uncle. Hallelujah. In the beginning was Eve, and the Eve was with Adam, and the Eve was Adam. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஆதியிலே ஏவாள் இருந்தாள். அந்த ஏவாள் ஆதாமோடு இருந்தாள். அந்த ஏவாள் ஆதாமாக இருந்தாள். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். எப்படி கரெக்ட்? மேசியா எப்படி தேவனுக்குள்ளாக இருந்தாரோ அதே மாதிரி இது எப்படி கரெக்ட்ன்றீங்க? அந்த ஏவாள் ஆதாமா இருந்தாள். எப்படி? ஆதியாகமம் 5:2 படி அந்த ஏவாள் ஆதாமாக இருந்தாள். புரியுதா? ஏன்னா தேவன் பாக்குறப்ப எப்படி பிரிச்சு பார்க்கல. 2 பேரும் ஒன்னா விரும்புறாரு. இது அதனாலதான் பிரிஞ்சு போக கூடாதுன்றார். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தானும் தன்னுடைய குமாரனை எப்படி ஒன்றா இருக்காங்களோ அதே போலதான் மனுஷனையும் மனுஷையும் உண்டாக்கி மனுஷர்னு பேரிட்டார். அதான் அவர் விரும்புது. இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் பிரிந்து தன் மனைவியோடு இசைந்து ஒரே மாம்சம். தேவன் பாருங்க எவ்வளவு பரந்த மனப்பான்மை பாருங்க. ஒரு கொஸ்டின் பிரதர், இவ்வளவு கரெக்டா சொல்றாரு தேவன். அப்ப ஏன் நம்ம பிரிக்கணும்? இப்போ தேவன் தேவகுமாரன். வெரி குட் கொஸ்டின். இப்போ ஆதாம் ஏவாளை ஆதாம் என்று
சொல்றாரு. எப்போ அந்த ஏவாள் ஆதாமோடு இருக்கிறப்ப, நபரா பாக்குறப்ப ஆதாம் தனி, ஏவாள் தனி. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற தேவன் எப்படி பாக்குறாரு? ஒரே உடலாய். ஒரே நபராக ஆதாம் அவர் அவர்களை ஒருவராக அல்லவா படைத்தார். அப்போ ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கூப்பிட்டாரு. ஆதாம் மாத்திரமா கூப்பிட்டார்? இல்ல, ஏவாள் 2 பேர் இருந்தான். அதனால அந்த சார்ஜ் பண்றப்போ 2 பேரும், அவங்க 2 பேரு தற்ப 3 பேர்கிட்ட பேசுறாரு. அப்போ இந்த எப்படி ஏவாள் ஆதாம் என்று கருதப்படுகிறாளோ அதே போல ஆண்டவர் தேவன் என்று கருதப்படுகிறார். பிரதீப், அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஒரு மகத்துவம் பாருங்க. ஆனாதான் அங்க வந்து யோவான் எழுதுறப்ப அப்படி எழுதி வச்சிருக்கிறார். ஆனா தியோஸ் கான்செப்ட் அந்த வார்த்தை இருக்குது இல்லைங்களே. ஆனால் எப்படி இது இருக்கிறது அப்படின்னா, அந்த ஏவாள் ஆதாமோடு சேர்ந்து ஆதாம் என்று அறியப்பட்டாலும் ஆதாம் தனியா இருக்கிறாப்புல, ஏவாள் தனியா இருக்கிறால, ஏவாள் ஆதாமுக்கு கீழ்ப்படுகிறா, ஆதாம் ஏவாளை அன்பு கூறுகிறார். எப்படி பிதா குமாரன் அன்பு கூர்ந்திருக்கிறார், குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். அப்ப அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அதனால நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். அப்போ நீ தேவன் ஆதாம் மாத்திரம் பார்க்கல, 2 பேரையும் பார்க்கிறாரு. அவளை 2 பேரையும் பார்க்கிறாரு. ஆனா ஒன்னா பார்க்கிறாரு. அவன் பிரிஞ்சு போக கூடாது. அதான் அவருடைய விருப்பம். அங்கிள், அப்ப வந்து யெகோவா மெசியாவை வந்து தேவன் சொல்லலாமா? இல்லையா? நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க தேவன் சொல்லக்கூடாதுன்னு, அதுக்குதான் கேக்குறேன். வெரி குட், வெரி குட். 1 Corinthians 8:5 வாசிப்பா. பிரதீப், நீ கேட்ட கேள்வினா நீயே வாசியாது பதில். இங்கிலீஷ்ல தான் இருக்கு, நான் வாசிக்கிறேன். That your faith should not be in the wisdom of men, but in the power of God. No, 1 Corinthians 8:5. So, 2:5 கேட்டுச்சு. சாரி, 8:5. For even if there are so-called gods, whether in heaven or on earth, as there are many gods and many lords, yet for us there is one God, the Father, of whom... அப்படி எப்படி போட்டுருக்கு? திரும்ப இங்கிலீஷ் நிறுத்தி வாசி. Yet for us there is one God. முதல்ல இருந்து. For even if there are so-called gods, whether in heaven or on earth, as there are... whether in heaven or on earth. அப்போ இருக்கலாம். அப்படி இருந்தாலும் there is only one God who is a Father. Okay. அதே போல இது எப்படின்னா, மனுஷன் மனுஷி 2 பேர் சேர்ந்து மனுக்குலம். அப்போ தேவ குலத்துல அவங்க 2 பேரு. ஓகே. தேவ குலத்துல அவங்க 2 பேர். எப்படி? ஆனா எப்படி வந்து ஆதாம்னு அவர் வந்து மனுஷையும் சேர்த்து சொல்றாரோ, அந்த மாதிரி கிறிஸ்துவ நம்ம வந்து தேவன்னு சொல்லலாம். ஆனா எப்படி ஏவாளை ஆதாமில இருந்து எடுத்தாரோ அதே மாதிரி நம்ம அவரை வந்து தெய்வ குலத்துல ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆமா. ஏன்னா மனைவி வந்து அவனுக்கு கீழ்பட்டிருக்கிறாள். அதாவது 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் அவர் சப்மிட் பண்றாரு. சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆனா கிறிஸ்து அவருக்குள்ளதான் இருக்கிறாரு. சோ அந்த ஆங்கிள் வந்து தேவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவன் தனியா இல்ல, தேவன் வந்து உள்ள கிறிஸ்துவோட இருக்கிறார். சோ அதனால அந்த எப்படி ஆதாம் வந்து மேன்கைண்டுக்கு ஒரே வேர்டா யூஸ் பண்றோமோ மனுஷனுக்கும் மனுஷிக்கும், அதே மாதிரி யாவே தேவனையும் யெகோவா மெசியாவையும் தேவன்னு சொல்லுவோம் சேர்ந்து உள்ள இருக்கிறதுனால. ஆனா அவரை தனியா வார்த்தை மாம்சமா வந்ததுனால அவரை நம்ம தெய்வம் மனுஷன் சொல்றோமோ அதே மாதிரி
தேவகுமாரன் சொல்லணும். தேவகுமாரன் சொல்லணும், இல்ல தெய்வம்னு சொல்லணும். ஆமா, தெய்வம், தேவகுமாரன் அல்ல தெய்வம். அப்ப எப்படி ஏவாள் எப்படி ஆதாமின் மனைவி, ஆதாமின் சரீரம். நல்ல கிளியரா இருக்கா? ஓகே. ஈஷா சார், புரியுது பிரதர். லீமா மத்தவங்களாம் புரியுதா? ஜெயகாந்தன், நான் வெளியில உட்காந்துருக்கேன், அப்பப்ப இது பிளைட் போறதுனால நான் அப்புறம் அதோட கேட்டுக்கிறேன் பிரதர். ஓகே ஓகே. ஜபகனி சிஸ்டர், ஜெயகாந்தன் ஃபாலோ பண்றீங்களா? புரியுது 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 பிரதர். So just to again clarify அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொன்னீங்களா ஏன் அவர் இமேஜ்னு சொல்லிட்டு இப்ப மை ஹிஸ் இமேஜ்ன்றாருன்னு. அப்ப அந்த ஹிஸ் வந்து ஆதாமுக்குள்ள அடங்கி இருக்கிற அதாவது ஆதாம்ன்ற பிதாவுக்குள்ள இல்ல உள்ள இருக்கிற கிறிஸ்துவோட சேர்த்து எப்படி ஆதாமுக்குள்ள அதான் இது ஆன்சர். தமது சாயல் அது எப்படி ரெண்டு உள்ள வந்த ரெண்டு ஒண்ணா இருக்குது. அதான் சோ ஃபர்ஸ்ட் தமதுன்றாரு, சாரி நமதுன்றாங்க. தமதுல ஆனா தமதுல வந்து உள்ள அடக்கி வச்சிருக்கிறார், அடக்கி வச்சிருக்கறனால அது ஓகே ஓகே நமது தமது. பட் அதை பார்த்துக்கிறப்ப நம்ம நிறைய பேர் அதை அப்படியே படிச்சு போயிருப்போம். ரெண்டுத்துக்கும் ஒருமை ஒற்றுமை வேற்றுமைன்னு சொல்ல முடியாது. ஒற்றுமை சட்டில் டிஃபரன்ஸ், உள்ளான அடக்கம். அது இந்த ரகசியம் பெரியதுன்றார் போது. அல்லேலூயா. இப்ப ரிலேட் பண்ண முடியுது. அல்லேலூயா. அது மாதிரி கொலைசியர் இன்னைக்கு ஜெனிட்டா ஜெபம் பண்ற கூட ஒரு வசனம் சொன்னாங்க, கொஞ்சம் எங்கடா கொலைசியர் எடுங்க. கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 2:3. வாசிங்க, பக்கம் 276. கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 2:3. யாரும் வாசிங்களேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் மேசியாவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவராக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய யாஷுவா மேசியாவுக்கும் இருக்கிற ரகசியம். இந்த ரகசியம் எப்படி இருக்குன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்ற ரகசியம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற ரகசியம், அல்லது புருஷனுக்கும் ஸ்திரீக்கு இருக்கிற ரகசியம். அந்த இது ரகசியம் சொல்றாருங்க. பாருங்களேன், நீங்க வேதத்தை எவ்வளவு அதிகமா வாசிக்கிறீங்களோ அவ்வளவு சாய்ஸ் பண்ணுவீங்க. அங்கிள் அது ஆக்சுவலா பார்த்தோன்னா நம்மள கிறிஸ்துவே நம்மள வந்து அந்த எபேசியர்ல பாத்தீங்கன்னா நம்மள எப்படி ஆதாமுக்குள்ள ஏவாள் இருந்தாலோ அவர் எப்படி பிதாக்குள்ள இருக்கிறாரோ அந்த மாதிரி சபையை வந்து அவருக்குள்ள வச்சிருக்கிறாரு. சோ லைக் நம்மளுமே அந்த அளவுக்கு அவரு இப்ப நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவ வந்து தெய்வத்துல இருந்து தேவன் அப்படின்னு அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள கொண்டு வந்தீங்களே, அதே மாதிரி அப்ப நம்மளையுமே அவர் வந்து தேவன் அளவுக்கு நம்மள அவர் உள்ள வச்சிருக்கிறார். நம்ம தெய்வம் இல்ல. அதான் யோவான் 11, 21, 22 நாம் ஒன்றாக இருப்போம் அவர்களும் ஒன்றாக இருக்க அப்படின்றாரு. சோ நம்ம வந்து ஆக்சுவலா வந்து அந்த அந்த தேவனுடைய தேவர், அதாவது இட்ஸ் நாட் பிளாஸ்பமி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, பட் he sees us at that level as God. லைக் அந்த அளவுக்கு அவரு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார்னு வச்சிட்டாரு. ஓகே. 1
இப்போ இவ்வளவு நேரம் இந்த பிதா குமாரனை பத்தி பார்த்தோம். எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா விஜயா சிஸ்டர்? பண்ணுங்க. இப்போ இந்த அறிவதே நித்திய ஜீவன்றார். ஒன்றான மெய்தானாகிய உண்மையும் நீர் அனுப்பினவனாகிய யாசுவாமிய சேவா அறிவதே நித்திய ஜீவன்றார். இந்த அறிவதன்றது என்னது? ஒன்னு ஆகிறது. எப்படி வந்து ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவன் ஒரு குமாரன். ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஆதாம் 130 ஆன போது ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்ன அர்த்தம்? அவன் 2 பேரும் ஒன்னாராங்க. ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தர் அறிஞ்சுக்கிறதுனா என்ன வெறும் சரீர பிரகாரமா அது மாத்திரம் இல்லை. அவங்களுடைய இந்த அன்பு அங்க கொட்டுறது, அந்த அன்பை இங்க கொட்டுறது. சிந்தையில எல்லாத்திலுமே ஒருமனப்பட்டு இருக்கிறதா? ஒரு எல்லாத்துலயும் ஒண்ணு. கணவன் ஒரு கேக் கிடைச்சதுன்னா மனைவி அதை பாதி கொடுக்கணும். மனைவிக்கு ஒரு ஜாங்கிரி கிடைச்சதுன்னா புருஷனுக்கு அதை பாதி கொண்டாந்து கொடுக்கணும். ஆனா சிந்தையில அந்த மாதிரி ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. இல்ல, அதுல வந்து பழத்தை மட்டும் அப்படி பண்ணிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இல்ல, அதாவது எல்லாத்துலயும் எனக்கு அவள் நிகர். எல்லாத்துலயும் எனக்கு அவ எந்த விதத்திலயும் மட்டம் கிடையாது. எப்படி பிதாவகை தேவனுக்கு கிறிஸ்துவ தேவத்திலயும் மட்டம் கிடையாது. அதே போல நானும் அவளும் ஒன்று. நான் அவளை எப்படி பிதா குமாரன் அன்பு கூற இவள் அன்பா இருக்கிறேன்னு சொன்னாரோ அதே மாதிரி நம்ம சொன்னோம், என் மனைவி இடத்துல நான் அன்பா இருக்கிறேன். குமார் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் கீழ்பட்டிருப்பா. அது மாதிரி மனைவி எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் கீழ்பட்டி இருக்கணும். இது இல்ல, கணவன் அன்பு கூறது கிடையாது, மனைவி கீழ். அதனாலதான் உலகத்துல இவ்வளவு பிரச்சனை, பிரிஞ்சு போறது எல்லாம் தான். இந்த பிரிஞ்சு போறதுக்கு காரணமே அதுதான். அந்த அன்பு கிடையாது, கீழ்ப்படுதல் கிடையாது. அன்பு கூறுதல் கிடையாது, கீழ்ப்படுதல் கிடையாது. சில இடத்துல அன்பு இருக்கும், கீழ்ப்படுதல் இருக்காது. சில இடத்துல கீழ்ப்படுதல் இருக்கும், அன்பு இருக்காது. இதனால்தான் வர பிரச்சனைய. இது ஏன் பிசாசு உண்டாக்குறான்? தேவன் என்ன விரும்புறாரு? எப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நம்மளும் ஒன்னா இருக்கணும். 2 பேரும் ஒன்னா இருக்கணும். பிசாசு என்ன பண்றான்? பிரிக்கிறதா? நீ இண்டிபெண்ட், நான் எதுக்கு அவனோட இருக்கணும்? டெம்பரரியான லைஃப் பார்ட்னர்ஸா இருக்கும். என்ன வார்த்தையெல்லாம் வருது லைஃப் பார்ட்னர். என்னது? லிவிங் பார்ட்னர்ஸ். தொடப்ப கட்ட பார்ட்னர்ஸ். லிவிங் பார்ட்னர். தேவன் என்ன சொல்ற? விரோதமா தான் அந்த உலகம் செயல்படுது. அந்த இப்ப இந்த அறிந்து கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை பற்றி, அவர் சமூகம், அவரை பற்றி சந்தோஷம், அவருக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவருக்கு என்னென்னலாம் இருக்கிறாரோ அதெல்லாம் இருப்பேன். அவர் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். நான் அன்பா இருக்கணும். அதான் சொல்றாரு ஆண்டவர். 10 கட்டளை 2 கட்டளை சமம் பண்ணி கொடுத்துறாரு. அன்பு கூறுவாயாக. எப்படி அன்பு கூறுறது? உன் தேவனான இடத்தில் முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 2ஆம் கற்பனை போல பிறரை நேசிக்கணும். அதுதான். இந்த அன்புதான் பிரதானம். அப்போ தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அது போல நம்ம அன்பா இருக்கணும். தான் காண்கிற சகோதரன் அன்பு கூறா, தான் காணாத தேவத்துல எப்படி அன்பு கூறுவான்னு அவன் வாசி. அப்ப இந்த காரியம் உலகத்துல இல்ல. உலகத்துல எப்படி அக்கிரமம் மிகுதியானால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் இருக்கு. கடைசி நாட்கள் எப்படி இருக்குன்றாரு? சுபாவ அன்பு இல்லாதவங்களா தீமோத்தேயுக்கு எழுதப்படுகிறாரு. சுபாவ அன்பு கிடையாது. சுபாவ அன்பு தேவனத்துல வருது. இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அன்பு? அது எப்படிப்பட்ட அன்பு? எப்படிப்பட்ட அன்பு? மாம்சத்துக்கு ஏற்ற அன்பு, ஒரு கமர்ஷியல் அன்பா போயிடுது. கொடுக்கல் வாங்கல், டிரான்சாக்ஷனல் லவ், கார்னல் லவ், மாம்ச பிரகாரமான அன்பு.
அதான் ஒரு மனிதனை தேடினேன். அப்போ இது அறிவது, அவர் எப்படி பிதாவை அறிவது, பிதாவையும் குமாரனை அறியணும். அறிந்தன எப்படி? அப்படியே அவன் இரண்டரை அவன் என்ன நினைக்கிறாரோ அதான் குமாரன் என்ன சொல்றாரு, தாம் சுயமா எதுவும் செய்யற, பிதான செய்ய குமாரன் காண்கிறதே தான் சுயமா அவர் என்ன ரிப்ளிகா அப்படியே. அதனாலதான் பிதா குமாரன் அன்பா இருக்கிறார். அப்ப நம்மள எப்படி இருக்கலாம்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் எப்படி தன்னுடைய உள்ளத்தை எப்படி வடிச்சு வச்சிருக்கிறாரு? வார்த்தையில வடிச்சு வச்சிருக்கிறாரு. அதே நமக்கு எப்படி புரிய வைக்கிறாரு? தம்முடைய ஆவியை கொண்டு புரிய வைக்கிறாரு. அதுக்குதான் படுத்தா வெல்லப்பட்டது. டான்ஸ் ஆடுறதுக்கு, குதிக்கிறதுக்கு இல்ல. அப்போ தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு நம்முடைய அவருடைய சத்தியத்துல நம்ம பலப்படுத்துகிறார். என்ன சிஸ்டர்? யாரோ அதை கேட்டாங்க. அப்போ அவரை அறிகிறது என்பது எதுனா, அவரை அறிகிறதுன்றது முழுக்க 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 அவரோடு ஒன்றாய் இருக்கிறது. எப்படி ஆதாமும் மேவாளும் ஒன்றா இருந்தார்கள், தேவ சமூகத்துல சந்தோஷமா இருந்தாங்க. அதான் இதெல்லாம் முறிஞ்சு போனதுதான் சரி பண்ண போற கல்வாரியில போய். அதுக்கு முன்னால இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறார். இந்த ரிப்போர்ட்ல நித்திய ஜீவன்னா என்ன, எப்படி அறியணும்? பிதாவை அறியறது. பிதா அறியறது என்னது? அவரோடு இசைந்து செல்லும், அவரோடு இசைந்து ஆவிலே ஒருமனப்பட. அதுதான். அப்ப அவங்க ரெண்டு பேரு ஸ்தானத்தையும் நம்ம அறிஞ்சுக்கிறோம். பிதாவின் ஸ்தானம், குமாரனின் ஸ்தானம். பிதா யாரு, குமாரன் யாரு, வெவ்வேறு ஆனா ஒண்ணு. இதுதான் நித்திய, அவரோட சந்தோஷமா இருக்கு. நித்திய ஜீவன்றது அது சந்தோஷமா இருக்கிறது. நித்தியமா நித்திய நரகமும் உண்டு. ஆனால் பிதாவோடு என்றென்றைக்கு இருக்கிறது. பிதாவும் குமாரனும் அவருடைய சமூகத்துல என்றென்றைக்கும் நாம் அவளை போல. அதனாலதான் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவர் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னிருந்தாரோ அதை தம்முடைய குமாரனுடைய சாயல் கோப்பா இருக்கிறார். குமாரன் சாயல் எப்படி? குமாரன் யாரு? அவருடைய சாயல். இப்ப டைரக்டா போக முடியாது, ஏன்னா மனிதன் அதை இழந்து போனான். கிரயம் கொடுக்கிற ஆண்டவரை வச்சு அவருடைய சாயல்ல கொண்டாடுற. இதுதான் தேவன் அந்த திட்டம், ரட்சிப்பு திட்டம். அப்போ ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய யாவை தேவனையும் நாம் அவரோடு நித்தியமாய் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நமக்காக கிரயம் கொடுக்க அனுப்பினதுமான அவருடைய பிம்பமாய், அவருடைய சாயலாய், அவருடைய வார்த்தையாய், அவருடைய ரூபமாய் அவருக்கு சமமானவராய் இருக்கிறவராகிய யாஷுவா மேசியா அறிவதே நித்திய ஜீவன். நல்ல யோவான் 1:1 நான் சொன்ன அந்த அந்த எக்ஸாம்பிள வச்சு பாருங்க. மறுபடியும் நீங்க அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணி பாருங்க. தேவன் எவ்வளவு அழகா, எவ்வளவு அன்பானவர் பாருங்க. இன்னைக்கு எப்படி பிதாவாகிய தேவன் ஐயோ ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கொடூரமானவர். குமாரன் தான் அன்பானவர். பிதா அன்பு கூர்ந்தனால குமாரன் சொந்த குமாரன் பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தாரு என்று. இவரும் ஷார்ப்பா இருக்காரு. ஜாப் பண்ணப்ப என்ன சொன்னாங்க? நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தனால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரன் அனுப்பினாலே தேவன் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண ஒன்னே 4 வாசிக்கிறோம். என்ன விஜயாஸ்டர்? குமாரன் கூட வந்துட்டு நல்லா ஷார்ப்பா இருக்காரு. அந்த சிந்தை வருதே பாவம்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இவர் அன்பா இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா, இப்ப சொல்றாங்கன்னு, அதுக்கு சொல்லுவாரு. அதனால இந்த 2 பேரோட நம்ம எப்பவும் ஐக்கியம், எங்களுடைய ஐக்கியமும் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய யாஷுவா மேசியாவும் கூட இருக்கிறது. அப்ப இந்த 2 பேரையும் எப்படி நம்ம அவங்களுடைய சிந்தையில எல்லாத்துலயும் அவங்களை அறிஞ்சுக்கணும். அதுதான் நித்திய ஜீவன். அது பூமியில அது சாயலை நம்ம அனுபவிக்கிறோம். நித்தியத்துல அந்த சமூகத்துல நாம் எல்லாரும் தேவர்களை போல. அவர் தேவன், இவர் அவருடைய ரூபம், நாம் எல்லாம் தேவர்களாய் இருப்போம். கரெக்டா? புரியுதா எல்லாருக்கும்? எல்லாரும் புரிஞ்சுதா? ஆமென். ஆமென். God bless you.
ஆண்டவர் தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.